ஆன்லைன் திருமணம் வந்து இஸ்லாத்தில் செல்லுபடியாமாங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. ஆன்லைன் திருமணம்னா வெவ்வேறு ஊர்களில் இருந்து கொண்டு வெவ்வேறு நாடுகளில் இருந்து கொண்டு மணமகளும் அவங்க வந்து ஆன்லைன்லேயே நான் வந்து உனக்கு இவ்வளோ மகன் தர்றேன், நீ என்னுடைய கணவன் மனைவி அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய விஷயம்தான் திருமணம். அந்த திருமணத்தை ஆன்லைனில் வீடியோ கான்ஃபரன்ஸில் செய்யக்கூடிய திருமணத்தை தான் இங்கே கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்பாக திருமணம் என்றால் என்னங்கிறது தெளிவாக நம்ம விளங்கிக்கணும். திருமணம் என்பது ஒரு விளையாட்டு காரியம் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅஹதுன மின்கும் மீசாகன் கலீலா, அந்த பெண்கள் வந்து உங்களிடத்துல கடும் ஒப்பந்தத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறான். அப்ப திருமணம்ங்கிறது சும்மா சாதாரண காரியம் கிடையாது, கடுமையான ஒப்பந்தம் செஞ்சுக்கிறாங்க. அப்ப திருமணத்துல தலாக்கா இருக்கட்டும், குலாவா இருக்கட்டும், அதற்கான கால இடைவெளிகள் சொல்லப்பட்டிருக்குது, மகர் சொல்லப்பட்டிருக்குது. இப்படிலாம் வந்து திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பல கண்டிஷன்களுக்கு உட்பட்டது தான் திருமணம். அப்போ அந்த திருமணங்கிறது வீடியோ கான்ஃபரன்ஸில் ஆன்லைனில் திருமணம் முடிக்கக்கூடிய நிகழ்வை பொறுத்தவரை அதில் பல பித்தலாட்டங்கள் மோசடிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, பல மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. முதல் விஷயம், அதில் வந்து திருமணத்தை பொறுத்தவரை அவங்க வந்து சம்மதம் கேட்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, லா துன்கஹு தையிபு ஹத்தா துஸ்தக்மர, ஒரு விதவை பெண் வந்து அவளிடத்தில் ஆலோசிக்கப்படுகின்ற வரை அவள் திருமணம் முடிக்கப்பட மாட்டாள். வலா துன்கஹுல் பிக்ரு ஹத்தா துஸ்தஅதன, ஒரு கன்னி பெண் அவளிடத்தில் அனுமதி கேட்கப்படுகின்ற வரை திருமணம் முடிக்கப்பட மாட்டாள். அவளுடைய அனுமதி என்னண்டா இதுனுஹா அஸ்முத், அவளுடைய அனுமதி என்னண்டா அமைதியா இருக்கிறதான்னு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப அனுமதி கேட்கணும். ரெண்டு கன்னி பெண்ணா இருந்தால் அனுமதி கேட்கணும், விதவை பெண்ணா இருந்தால் ஆலோசிக்கப்படணும். அப்ப இந்த ரெண்டு விஷயமே இருக்கணும். அது அந்த ரெண்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி நடக்கும்னு கேட்டா, ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மூலையில ஆன்லைன்ல திருமணம் செய்து கொள்வதாக இருந்தால் நிர்பந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நிர்பந்திச்ச திருமணம் முடிச்ச திருமணங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ரத்து செஞ்சிருக்கிறாங்க, திருமணமே செல்லாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நேரடியாக நடந்தா இந்த பிரச்சனை வருமானு கேட்டா அதே வரும். ஆனால் அதை விட மிக மோசமான ஒண்ணுதான் இந்த ஆன்லைன். இப்ப வந்து நேரடியானா தெரிவதற்கு வாய்ப்பு இருக்குது. எங்கேயோ ஒரு நாட்டுல அமெரிக்காவிலேயே இருக்கிறாங்க, வேற ஒரு நாடுகளில் இருக்கிறாங்க, உலகத்துல பல கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கிறாங்க. அங்க இருந்து கொண்டு திருமணம் முடிக்கும் போது வாய்ப்புகள் இதை விட நேரடியை விட அதிகமான வாய்ப்புகள் சம்மதம் கேட்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப அதுல வந்து மோசடி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ரெண்டாவது, பெண்ணை பார்க்கக்கூடிய நிலைமையை பொறுத்தவரை அங்க இருந்து திருமணம் முடிக்கக்கூடியதை பொறுத்தவரை பார்க்குறாங்கல்ல, பெண்ணை பார்க்கறதுங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நபித்தோழர் வந்து மனம் பேசுறேன்னு சொல்றாரு. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, நதர்த இலைஹா, அந்த பெண்ணை பார்த்தியான்னு கேட்குறாங்க. இப்போ வீடியோவில் எல்லா கோல்மால் பண்ணலாமே, இல்லாத எல்லா வேலைகளும் மார்பிங்க என்ன வேண்டாலும் செய்யலாமே, அப்படியான நிலை தானே இருக்கிறது. அப்போ பெண்ணை பார்க்குற விஷயத்தை பொறுத்தவரை இதில் நம்ம கவனிக்க வேண்டிய அது மட்டும் இல்லாமல் வழி முக்கியம், சாட்சிகள் முக்கியம். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா பன்கியுஹுன்ன பிஇذنி அஹ்லிஹின்ன, அவர்களுடைய குடும்பத்தினுடைய சம்மதத்தோடு அனுமதியோடு அவர்களை வந்து திருமணம் முடியுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்போ அந்த அடிப்படையில் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமணத்தினுடைய நடைமுறைகளை பாத்திலாக்கக்கூடிய அதை வந்து நாசமாக்கக்கூடிய காரியம்தான் ஆன்லைன் திருமணங்கள் நடந்துச்சுன்னா அப்படியான ஒரு நிகழ்வு தான் இருக்கும். இன்னும் ரசூலுல்லாஹ் காலத்தில் எடுத்துக்கிறீங்க, ரசூலுல்லாஹ் காலத்தில் இது மாதிரி இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் இல்லாட்டாலும் இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. வேற சில 100 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருந்தாங்க, கடிதம் மூலமா திருமணம் முடிச்சுக்கலாம்ல, இதான் நீ தான் என்னுடைய மனைவி, இவர் தான் வழி, இவர் தான் சாட்சி அப்படின்னு சொல்லி கடிதம் மூலமா திருமணம் முடிச்சுக்கலாம்ல. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் அது இல்லையே, பிதுஅத்து. அப்படி இல்லாத ஒன்று செய்யும் போது இது வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை எப்படி காமிச்சிருந்தாங்களோ அந்த சபையில தான் இருக்கணும். சபையில இருந்தால்தான் அதை சாட்சியாக்கி பொறுப்பாளராக்கி செய்யக்கூடிய நிலைமை இருக்கணும். எங்கேயோ ஒரு மூலையில இருந்து கொண்டு திருமணம் முடிப்பது என்பது அது மார்க்கத்தில் இல்லாத காரியம். மார்க்கத்துக்கு எதிரான பல காரியங்களை, மார்க்கத்துக்கு முரணான பல பித்தலாட்டங்களை மோசடிகளை பாதிக்க ரெண்டு தரப்புலையும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பல காரியங்களை மாப்பிள்ளையை எடுத்துக்கிறங்க. மாப்பிள்ளை என்ன செய்யலாம், மாப்பிள்ளை வந்து பார்க்க வந்து வீடியோவில் 40 வயசு 20 வயசு கூட காட்டலாம், அப்படியான நிலைகள்லாம் இருக்கிறது. அப்போ அந்த மாதிரியான மோசடிகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இதையெல்லாம் தவிர்க்கிறத பொறுத்தவரை நேரில் வந்து எவ்வளோ காரியங்களுக்கு நேரில் வர்றாங்க. இது ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறை. இதை உதாசீனப்படுத்திக்கிட்டு நான் வந்து ஒரு மூலையிலிருந்து திருமணம் முடிப்பேங்கிற நிலையை பொறுத்தவரை இது சரியான ஒன்றா இருக்காது. இது மார்க்கத்தில் செல்லுபடியாகக்கூடிய திருமணம் கிடையாது. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.